எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அதுக்காக ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் வெந்தயம், கடுகு, சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், வதங்கட்டோன்னு தக்காளி போட்டுக்கலாம். என்னடா உங்கள் குரல் ரொம்ப டல்லாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, என்னோடய குரலே அப்படி தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல யாருமே பண்ண மாட்டேறீங்க, வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க. பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வீடியோ போடணுன்ற ஆர்வம் வரும். ஓகேவா? வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடலாம். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போட்டுட்ருக்கேன் வீடியோ, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். போக போக கொஞ்சம் சரியாக வந்துடும். ஓகேவா? இதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டால் நல்லா தக்காளி நல்லா வணங்கிடும். ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் அப்படி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோதான் போடணுன்னு இல்லை. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை அப்படி அப்படியே பிடிச்சி கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ உருண்டை வச்சு போட்டுக்கலாம். சும்மா சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கரையாது, போட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது. தண்ணி மட்டும் திட்டமாக வச்சு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரைஞ்சி ஓடி போயிடும். அப்புறம் குழம்புல உருண்டையை காணுமேன்னு தேடுவீங்க. போட்ட உடனே கலக்கி விட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிங்கன்னா உருண்டை செட் ஆகிடும். சூப்பராக இல்லை ரெடி ஆகிடுச்சா? முட்டை நாட்டிய மாதிரி விட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டிங்கன்னா குழம்பு ஓவர். சரிங்களா? உருண்டை உடையாமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு ஆன உடனே உருண்டையை கொஞ்சம் இது மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. சாப்பாடு ஏதாவது கட்டுற வரைக்குமோ இல்லை சாப்பிடும்போது, இல்லைன்னா சூடானதும் கலக்கிக்கோங்க. இல்லைனாக்கா உருண்டை எல்லா குழம்பையும் பிடிச்சிரும். அப்புறம் குழம்ப காணுமேன்னு தேட வேண்டியது தான். வடிவேல் கிணறு காணுமேன்னு தேடினார் அது மாதிரி
குழம்பு தேடுவோம். அதனால் ரெடியானோன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிடுங்க. காரம் இது சூடு போனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும். ஓகேவா? சாப்பாடு உருண்டை குழம்பு, எக்கு, தயிர், லஞ்ச் பேக் ரெடி. அவ்வளோதான். குழம்பு, முட்டை, தயிர், அவ்வளோதான். லஞ்ச் பேக் ஓவர்.